நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூரில் தீரன் திரைப்பட பாணியில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் பரபரப்பு. போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து விசாரணை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே உள்ள சேங்கல் கிராமத்தில் உள்ள மேலப்பண்ணை களம் பகுதியை சார்ந்த விவசாயி ரவிச்சந்திரன், மனைவி சுப்புரத்தினம் ஆகிய இருவரும் தங்களது விவசாய நிலத்தில் வீடு கட்டி வசித்து வருகின்றனர். சம்பவத்தன்று கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி அதே ஊரில் இருவரும் துக்க காரியத்திற்கு சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் வீட்டின் பின்புறம் பூட்டாமல் இரவு 10:45 மணி அளவில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் ஆயுதங்களுடன் வீட்டின் பின்புறம் நுழைந்து ரவிச்சந்திரனை கத்தி முனையில் வைத்து மனைவியின் தாலி கொடி உட்பட சுமார் 22 சவரன் தங்க நகைகளை பறித்துக்கொண்டு ரொக்க பணம் எங்கு உள்ளது என கேட்டு மிரட்டியுள்ளனர். இதனை புரிந்து கொண்ட ரவிச்சந்திரன் வீட்டின் முன்பக்க அறையில் உள்ள 2 லட்சம் பணத்தை எடுத்து கொடுத்து விடு என மனைவியிடம் கூறியுள்ளார். மனைவி சுதாரித்துக் கொண்டு வீட்டின் முன்பக்கம் சென்று திடீரென கூச்சலிட்டு உள்ளார். இதனால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். அப்பொழுது தடுக்க முயன்ற தினேஷ் என்ற நபரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா மற்றும் குளித்தலை காவல் துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் ஆகியோர் நேரில் விசாரணை மேற்கொண்டு மாயனூர் காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையில் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து கடந்த 3 வார காலமாக தனிப்படை போலீசார் அப்பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் சிக்னல்களை போன்ற விவரங்களை ஆராய்ந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் கரூர் மாவட்டம் சேங்கல் பகுதியை சார்ந்த அருண்குமார், சிவகங்கை மாவட்டம் தேவினிப்பட்டு சார்ந்த விக்னேஷ், சிவகங்கை மேலரத வீதி தினேஷ் வேலன், சிவகங்கை மாவட்டம் அள்ளை தாங்கி பகுதியை சார்ந்த அசோக் என்ற முத்துப்பாண்டி, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சார்ந்த வெங்கடேஷ், திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியை சார்ந்த விக்னேஸ்வரன் ஆகிய 6 பேரையும் தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர். இவர்களிடமிருந்து கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்கள், இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து நேற்று கிருஷ்ணராயபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி குளித்தலை கிளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டதை அடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 6 பேரும் அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது சிவகங்கை, திருப்பூர் மாவட்ட காவல் இடங்களில் பல்வேறு திருட்டு கொள்ளை வழக்குகள் நிலுவையில் இருந்ததும், வேறொரு வழக்கில் சிறையில் இருந்த இவர்கள் 6 பேரும் சிறைக்குள் ஒன்றாக திட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு திட்டம் தீட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக விரைவாக தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை கைது செய்திருப்பதற்கு கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.